ஏய் இந்த ஒரு இடம் செமையாக இருக்குது. இதுக்குள்ளே எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் போயிட்டு வரேன். செம எக்ஸைட்டிங்காக இருக்குது. இதில் என்ன தடுப்பு போட்டு வச்சுருக்காங்களா? இதை பார்க்காம விட்டனே. போகலாங்க. ஏன் போகக்கூடாது? இதில் ரெக்கார்ட் ஆகிட்டு தானே இருக்குது. போவோம். வேற மாதிரி சபையா இருக்கு இதுல ரைட் பண்றது. இது புல்லுலாம் இல்லாதனால இருக்க கல்லுலாம் எனக்கு தெரியல. சூப்பர்வா இருக்கு இதுல. வேற லெவல்ல இருக்குது. ஐயோ போய்கிட்டே இருக்கு. புல்லுலாம் ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது ரியர் டயரு. ஃப்ரண்ட் டயர் கரெக்டாக இருக்குது. ரியர் டயர் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. ஐ டோன்ட் நோ வாட் ஆம் ஐ டூயிங். எங்கே போகிறேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஓ, இது இப்படி போய் அப்படி வருது போல. மேபி இது நம்ம பார்ட்னர் நிற்காத இடத்துல இது இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்த வழியிலே போகிறது தான் கரெக்டாக. ஏன்னா இப்படி ஒரு வே இருக்க வாய்ப்பு இருக்குது. சூப்பர். வேறு லெவல். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக நமக்கு தோன்ற இடத்துக்கு போகணுன்னு எனக்கு ஆசை. நானும் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட் வருமா வராதா அப்படின்னு. என்னையை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த புல் இல்லைன்னா தெரியும் இதில் இருக்கிற இது ஏதோ சாதாரண ஒரு பாதை மாதிரி, பூவழி மாதிரி இருக்குது. இதை பார்த்தா சிவாஜி படத்தை சொல்கிற மாதிரி சிங்கப்பாதை போல். இறங்கும் போது கொஞ்சம் அப்படியே மெதுவாக தான் இறக்கணும். இல்லைன்னா ஏறும்போது இருந்த கிரிப்பை இறங்கும் போது இருக்காது. நான் ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆகி இங்கே வந்து எனக்கு சத்தியமாக தெரியல. Oh my God. நல்லா வழுக்குது எனக்கு தெரியுது. அப்படியே வண்டி லெஃப்ட்லேயே இழுக்குது. நானும் ரைட்டில் போகணுன்னு நினைக்கிறேன். பஞ்சர் ஆகிருக்கக்கூடாது. டியூப் டயர் வேறு. பஞ்சர் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்மள்ட்ட இன்னொரு வண்டி இருக்குல்ல, பார்த்துக்கலாம். இன்னொரு வண்டி இந்த சென்ஸ் நம்ம கூட கோ ரைடர் இருக்கார்ல, அதை சொன்னேன்.
ப்ரோ நம்மளை திட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இது கொஞ்சம் பயங்கர ஸ்டீப்பாக இருக்குது. கிளச்சு வேறு பிடிக்கக்கூடாது. நான் கிளச்சை பிடிக்கிறது பயத்தில் பிடிக்கிறேன். வலிக்கி விட்டுருமோ? ஐயோ கடவுளே கடவுளே. Thank God. வலிக்குது. வந்தாச்சு ரோடு கிட்ட. சொச்ச தூரம் தான் இருக்கு. பத்திரமா கீழே விழுகாம போய் சேர்ந்து விட வேண்டும். கிளச் பிடிச்சா கிளச்சை ரிலீஸ் பண்ணால் ஸ்பீட் கொஞ்சம் கூடுது. அதனால தான் கிளச்சை பிடிக்கிறேன். ப்ரோவோடைய ரியாக்ஷனை நம்ம லைவாக கேப்சர் பண்ணுவோம். ப்ரோ இந்த மாதிரி இன்டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு நம்மகிட்ட. ப்ரோ பயந்துட்டீங்களா ப்ரோ? ப்ரோ திடீர்னு இதை பார்த்தோன்னே எக்ஸைட் ஆயிடுச்சு ப்ரோ இந்த இடத்த. பரவாயில்ல, நம்ம ப்ரோ நம்மளை எதுவும் திட்டலை. அதுதான் இந்த வழியை பாருங்களேன். உங்களுக்கே இது பார்த்தோன்னே ஏறணும்னு தோணலையா? அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. அதனால தான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் டப்புன்னு ப்ரோ அவ்வளோ தூரம் போயிட்டாரு. நான் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஏறிட்டேன். சரி, ஏற்காடு ட்ரிப்பில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்டான ஒரு ரோடுனா இந்த ரோடு தான். பாருங்களேன், ஒரு கல்லில் ஒரு புல் ரைமிங்காக வருது திடீர்னு. வேறு லெவல் தான். ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இந்த ரோடை. லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் இந்த ரோடை. செம்ம பயமாயிருச்சு இதுலேருந்து இறங்குறதுக்கு. கை வலி வேறு திடீர்னு அந்த இப்படியே வந்ததுனால ஒரு கை வலி. ப்ரோ ஆனால் நம்மளை நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாரு. நானே இந்த மாதிரி யாராவது கோரை டப்புன்னு விட்டுட்டு போயிட்டா யாரா இது அப்படின்னு சொல்லி நினப்பேன். பரவாயில்ல, மனசில் நினச்சா சாரி சொல்லிடுவோம் அவர்கிட்ட. இல்லைனா இந்த மாதிரி ஒரு சிக்னல் இல்லாத ஒரு இடத்துல இந்த மாதிரி தொலைஞ்சு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தேட முடியாது.